சிந்திக்க வைக்கும் ஜென் கதை. அந்த ஜென் குருவின் சமையற்காரன் சூப்பு வைப்பதற்காக தோட்டத்தில் காய்கறிகளை வெட்டி கொண்டிருந்தான். இருளில் ஒரு பாம்பையும் அறுத்து துண்டாக்கி கொண்டு வந்தது அவனுக்கே தெரியவில்லை. சூப்பு வைத்தாயிற்று. மாணவர்கள் அனைவரும் என்றையும் விட அன்று சூப்பு மிக சுவையாக இருந்ததாக பேசிக்கொண்டு சாப்பிட்டனர். குரு சூப்பு பாத்திரத்தை எடுத்து சாப்பிட போன போது அதில் பாம்பின் தலை இருப்பதை கண்டார். சமையற்காரனை அழைத்து கோபமாக, என்ன இது என்று கேட்டார். சட்டென்று அதை எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்ட சமையற்காரன், நன்றி குருவே என்றான். கொன்னா பாவம் தின்னா போச்சு என்று ஒரு பழமொழி ரொம்ப ஃபேமஸ். என்ன அர்த்தம்? ஒரு உயிரை கொள்கிற போது அதன் ஆன்மாவை வெளியேற்றுகிறோம். அந்த ஆன்மாவும் வெளியேறியதிலிருந்து திரும்ப உடலுக்குள் புகுந்துவிட வேண்டும் என்று ரொம்பவும் ஆசைப்படுவான். இட் இஸ் ஈஸி டு கில் எ பர்சன், பட் நாட் ஆல் தட் ஈஸி டு கில் த டிசையர் டு லைவ். ஆனால் இது செயலாக்க முடியாத ஆசை. அதனால்தான் துன்பத்தோடும் நிராசையோடும் அது உடலையே சுற்றி வருமா. உடம்பு எரிக்கப்பட்டு விட்டது தெரிந்த பிறகுதான் நான் என்பது உடல் அல்ல என்பது புரிந்து சாந்தி அடையுமா. கொன்றால் பாவம் என்பது ஆன்மாவை அலையவிட்ட பாவம். அது சாந்தி அடையும் போது அந்த பாவம் போய்விடுகிறது. இதை வழி வழியாக மக்கள் நம்புகிறார்கள். நாமும் செத்த பிறகு நம்பலாம்.